ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக அவங்கள பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டெசிஷன் மேக்கிங் சாதாரண மனுஷங்களுக்கும் சரி, லீடர்ஸ்க்கும் சரி, டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தீர்மானம் எடுக்கிறது, அதாவது அன்றாட வாழ்க்கையில் எவ்ரிடே டே டு டே லைஃப்பில் சில சின்ன சின்ன சாய்ஸஸும் நம்ம எடுப்போம், சின்ன சின்ன டெசிஷன்ஸும் எடுப்போம், பெரிய லெவலில் பிக் டெசிஷன்ஸ், பிக் சாய்ஸஸும் எடுப்போம். ஸோ அதிலலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எவ்ரிடே டே டு டே அந்த லைஃப் டெசிஷன்ஸில், லைஃப் சாய்ஸஸில் எய்தர் ஸ்மால் ஆர் பிக், சின்னதோ பெரியதோ கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். முக்கியமான டெசிஷன்ஸ் வரும் பொழுது, பெரிய டெசிஷன்ஸ் வரும் பொழுது நல்ல மனிதர்கள்ட்ட, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள், நல்ல மனிதர்கள்ட்ட கலந்து பேசி டிசைட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டெசிஷன் மேக்கிங் டைம் வரும்பொழுதும், சாய்ஸஸ் மேக் பண்ணுற டைம் வரும்போதும், தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய டைம் வரும்பொழுது பைபிளை படித்து ப்ரே பண்ணி, இது கடவுளுடைய சித்தமா அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு, இல்லை என்னுடைய ஆசையினால் நான் செய்கிறேன்னா, இல்லை உண்மையாகவே கடவுளுடைய சித்தமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய ஆசை விருப்பங்களுக்கு மேலாக கடவுளுடைய சித்தம் என்னதுன்னு தெரிந்து, அவருடைய வார்த்தையில் தான் அவருடைய சித்தம் தெரிய வரும். அப்போ அவருடைய வார்த்தையை நல்லா படிக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு, அவருடைய வார்த்தையை படித்து, அவருடைய சித்தத்தை அறிஞ்சு தெரிஞ்சு, அதன்படி நம்மளுடைய டெசிஷன்ஸை, சாய்ஸஸை எடுக்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளெஸ் யூ. பபாய்.